சிவானி வந்து தூங்கி எழுந்துக்கிறாங்க. பார்த்தா ரவுடிஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சிவானி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எழுப்புறாங்க. ஆனால் அவங்க எழுந்துக்கல. அடுத்து வந்து சிவானி என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வண்டி நிற்கிது. சிவானி இறங்கிடுறாங்க கீழே. இறங்கி போய் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியல சிவானிக்கு. நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே சக்தியும் பொன்னியும் வந்து அவங்க கேங் கூட எல்லா இடமும் வந்து தேடி ஃபுல்லாக போய் பார்க்குறாங்க சிவானியை. எல்லாக்கிட்டையும் விசாரித்து பார்க்குறாங்க. சின்ன குழந்தை ஏதாவது வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க. பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வந்து பொன்னியால் தாங்கிக்கவே முடியல. இங்கே வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருக்காங்க பவானியை வந்து காப்பாற்றணும்னா அவங்க குழந்தை வந்தே ஆகணும். அவங்க குழந்தை வரலன்னா இன்னும் பவானி ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப சிரமமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே தவிச்சு போகிறாங்க. குழந்தை எப்படி வருவான்னு தெரியலையே, பவானிக்கு என்ன நிலைமை ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே தவிச்சு போகிறாங்க. இங்கே வந்து ஃபோன் பண்ணி சக்தி கிட்ட சொல்கிறாங்க, குழந்தை கிடச்சிச்சான்னு கிடைக்கல இன்னும் அப்படின்னோடனே, இங்கே பாருப்பா, ஒரு வேளை வந்து குழந்தை இங்கே வரலன்னா பவானி நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சக்தி கிட்ட சொல்கிறாரு. சக்தி வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் அழறாரு. அந்த டைமில் ஓடி வந்து என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தை சக்தி வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து துடிச்சு போகிறாங்க. என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, பாவம் பவானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணி வந்து அழறாங்க. பொண்ணி அழாத பொண்ணி, நீயே அழுதா எப்படி, நம்ம தான் தேர்றோம்ல, கண்டிப்பாக கிடச்சிடுவான். இல்லை என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, பாவம் குழந்தை, இப்போ எங்கே இருக்காளோ எங்கே கஷ்டப்படுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. பொண்ணியை வந்து சக்தி வந்து அழுத நிறுத்திட்டு பொண்ணியை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு பொண்ணி, நான் உனக்கு ஒரே ஒரு வாக்கு தரேன், கண்டிப்பாக நான் வந்து கண்டுபிடிப்பேன் குழந்தைய, கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு தான் போவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல தேடும்போது இந்த மாதிரி குழந்தை இந்த சைடு தான்ப்பா போச்சு, நான் இப்போ தான் பார்த்தேன், இந்த மாதிரி குழந்தை போச்சு, ஆமாம் தனியாக போயிட்டுதுப்பா அப்படின்னோடனே சக்தி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடே போகிறாரு. அந்த சைடு போய் பார்க்குறாரு. பார்த்தா கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது வந்து குழந்தை வந்து ஒரு வண்டியில் வந்து விழ போகிறா. கரெக்டாக ஓடி போய் சக்தி காப்பாற்றிடுறாரு. சக்தியும் விழ போகிறாரு. அப்போ கரெக்டாக ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து பதறி போகிறாங்க. நம்ம பொண்ணு எல்லாருமே சக்திக்கு லைட்டாக கையில் அடிபட்டுடுது. ஆனால் குழந்தைய காப்பாற்றிடுறாரு நல்லபடி. உடனே சிவானி எங்கடி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. கட்டி பிடிச்சிட்டு பொன்னியத்தை நீங்கள் எப்படி இங்கே, நான் விளையாட்டுக்கு போனேன்னா அந்த விளையாட்டு முடியவே முடியல, ஆனால் அதுக்குள்ளேயும் அந்த ரவுடிஸ் எல்லாம் காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ என்ன சொல்கிறான்னு ஒன்றும் புரியல. எதுவும் விளையாட்டுன்றா, ரவுடிஸ்ன்றா, யார் இவளை கூட்டிகிட்டு போனதுன்னு தெரியல. உனக்கு யாருன்னு தெரியுமாமாண்ணா? நிறைய ரவுடிஸ் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு வண்டியில் போனானா இன்னொரு வண்டியில் போனாங்களா, மறுபடியும் இன்னொரு வண்டிக்கு மாற்றினாங்க. விளையாட்டு என்னமோ ரொம்ப நல்லா இருந்தது. என்னது விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. சரி முதல்ல வந்து பவானி அக்கா உயிரை காப்பாற்றணும். என்னது அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லடா, நீ வந்தால் தான் சரியாகும், நீ ஏன் இப்படிலாம் பண்ண, அம்மா தான் இந்த விளையாட்டு விளையாடினாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, குழந்தை ஏதோ குழம்பிருக்கா, முதல்ல கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சக்தியை கட்டிகிட்டே பொண்ணி அழறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல பொண்ணி வா அப்படி போகலாம் அப்படின்னு. இல்லைங்க நான் வரலங்க, என்னால் வந்து இதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் கூட்டும் போயிட்டு விடுங்க அப்படின்னு. இங்கே வா பொண்ணி, சொல்கிறது கேளு, யார் என்ன சொல்லணும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல உனக்கு, நான் எப்போவுமே என்ன சொன்னேன், உனக்கு நான் இருக்க பொண்ணின்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஆமாம் அப்படின்றாங்க. அப்போ வா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து குழந்தைய பார்த்தோன்னே வந்து சரியாயிடுறாங்க. பவானி கதறி அழறாங்க. இதுக்கப்புறம் உன்னை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் செல்லக்குட்டி, இதுக்கு என்னை விட்டுட்டு போயிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. பவானி அம்மா நான் எங்கேயுமே போகலம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் சொல்லிட்டு இருக்கா. இங்கே வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம பொண்ணி தான் சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. பொண்ணி தான் வந்து கூட்டிகிட்டு வந்தான்றாரு. அதெல்லாம் கேட்டு எல்லாரும் நிம்மதி அடைகிறாங்க. அப்போ வந்து பொண்ணி கேட்குறாங்க, ஏங்க இப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னு. உனக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து பொண்ணி வந்து அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க சக்தியை, அப்படியே கண்ணீர் விடுறாங்க. சக்தியை வந்து பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் வந்து உங்களை புரிஞ்சுக்காமல் உங்களை எவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்காமல் இப்போ என்னை வந்து நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த வந்து குற்ற உணர்ச்சியிலே நான் ஒரு வழி ஆகியிருப்பேன், ஆனால் இந்த எல்லா பழியிலேருந்து என்னை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழறாங்க. இங்கே வந்து என்ன பண்ண, சக்தியும் கட்டி பிடிச்சிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாங்க. பிரீத்தியும் அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க.